ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹாலோவீன் கப் கேக்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சாக்லேட் கப் கேக், அதுக்கு மேலே வந்து ஒரு ஹாலோவீன் டெக்கரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட போகிறோம். இதுக்கு பேக்கிங் பவுடர் தேவையில்லை, பேக்கிங் சோடா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1 கப் சுகர், நார்மல் சுகர். ஓகே, ஸோ 1 கப் சுகர் போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து 1/2 கப் கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ எங்களுக்கு எப்போவுமே தெரியும் நம்ம வந்து பேக்கிங் எல்லாத்துலேயுமே சால்ட் போடுவோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன், நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இந்த மிக்சிங் பவுலில் வந்து நான் வந்து 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 1/3 கப் வந்து ஆயில் விட போகிறோம். ஸோ இது நார்மல் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆயில். ஸோ நீங்கள் ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து ஆயிலே போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ணுறது வந்து என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது வந்து 3 டீஸ்பூன். ஓகே, ஸோ வினிகர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் 1 எக். ஸோ 1 எக். ஓகே, இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நல்லா கம்பைன் ஆயாச்சா? இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த வெட் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்லோவாக மெல்ல, ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பேட்டர், சாக்லேட் பேட்டர் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். நான் ஓவராக மிக்ஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம பேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட கப் கேக் கேஸ். ஸோ இது வந்து என்ன நீங்கள் வந்து மஃபின் ட்ரேயில் சாதா பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஹாலோவின் தீமில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் வாங்கினேன். இது பேக் அண்ட் சர்வ் கப் கேக்ஸு ஹோல்டர். ஸோ இதிலே வந்து பேக் பண்ணி இதிலே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஊற்றிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 3/4 வாசி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து அவ்வளோ கப் கேக், எனக்கு மொத்தம் 10 கப் கேக் மஃபின் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே வச்சு இது வந்து நிறைய பேட்டர் ஊற்றிருக்கிறதுனால 20 to 30 மினிட்ஸ் ஆகும். பட் நீங்கள் சின்ன கப் கேக் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு தக்க டைம் வந்து குறவாகும். இது கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால் ஒரு 25 to 30 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ பேக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம கப் கேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ இது நீ வந்து ஃபுல்லாக கூல் ஆனோடனே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன், எப்படி டெக்கரேட் பண்ணணுன்னு. ஸோ இப்போ இந்த கப் கேக்ஸ் சரி நீ பண்ணிட்டு வா, நான் வரேன். ஸோ இந்த கப் கேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணால் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே போய் போட்டு வா. ஸோ விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் கூட பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் டை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்ஷ்மெல்லோ தான் நம்மளோட கோஸ்ட், அதனால நான் வந்து கிட்டத்தட்ட கோஸ்ட் மாதிரி இல்லை, பட் ஒயிட் கலரில் லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்கேரி ஃபேஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த டாப்பிங்கில் வைக்க போகிற டெக்கரேஷன். ஸோ இப்போ வந்து நான் பைப்பிங் பேக்கில் இந்த ரவுண்ட் டிப்பு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து க்ரீமை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நெல்லுடா நான் ஒன்று வச்சு காணிக்கிறேன், அப்புறம் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ ஒன்றை வந்து நல்ல பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி இங்கே ட்விஸ்ட் பண்ணியாச்சு.
ஸோ இது வந்து டெக்கரேஷன்லாம் வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஸ்குவீஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். நான் வரேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்று க்ளோஸாக பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் குட்டீஸ்ட்டை கொடுத்துருவேன். அதை ஓகே, நான் ஒன்றே ஒன்று காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இந்த ஸோ இதுக்கு மேலே நான் இந்த கோஸ்ட் ஃபேஸை வந்து ஸ்டிக் பண்ணிட போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிளான ஹாலோவீன். என்னடா இந்த வர வீடியோ எடுக்கும்போது கத்தக்கூடாது மக்கி குட்டி, சரியா? குட் கேர்ள். ஸோ இதுதான் நம்மளோட ஹாலோவீன் தீம்ட் கப் கேக்ஸ். ஓகே, ஸோ மகா டைப்பை கொடுத்துட போகிறேன். மகா வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அங்கே வச்சு பண்ணு, அங்கே வச்சு பண்ணு. மேலே புஷ் பண்ணணும், மேலே வந்து ப்ரெஸ் பண்ணணும், கீழே வந்து ஸ்க்வீஸ் ஆகும், சரியா? ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன். இல்லை அம்மா வீடியோ எடுத்துட்டு இங்கே ப்ரெஷர் கொடுக்கும். இந்த ஹோல்ட் பண்ணிக்கோ, டாப்பை நல்லா இருத்தி ஹோல்ட் பண்ணிட்டு மேலே வந்து எடுத்து. ஓகே, இது இன்னொரு இது என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு சிம்பிளாட்டு. இந்த சென்டரில் இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்குவீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். பாருங்க, இது வந்து ஃப்ளாட்டாக வரும். இல்லை நான் அம்மா பண்ணுறேன், நீ எல்லாத்துக்கும் டாப்பிங் வை. சரியா? நீ பண்ணு. சரி பண்ணி மேலே ப்ரெஷர் கொடுக்கணும், சரியா? மார்ஷ்மெல்லோ மக்கிக்க வேணும், அதை இருக்காது. அம்மா இன்னொரு மார்ஷ்மெல்லோ இருக்காது, சரியா? கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து பண்ணோம்னா இன்னும் பெருசாக பண்ணணுமா? ஆனால் அழகாக பண்ணிட்டேன். அழகாக பண்ணிட்டேன். குடும்பம் நான் இன்னும் பண்ணியேன். நான் ஒன்றே ஒன்று அதை ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு வந்துடும். நான் பண்ண போகிறேன் ஒன்று. நான் வந்துட்டு அழகாக அதை பண்ணி காட்டி மேலே மேலே இன்னும் ப்ரெஷர் கொடுடா. மேலே மேலே இந்த இதில் ஸ்குவீஸ் பண்ணு. இதை அமுக்காத, இதை எடுத்துரு. மேலே அமுக்கணும், மேலே வச்சுட்டு கீழே. பண்ணிட்டேன். ஓகே, அது மார்ஷ்மெல்லோவை அப்படியே வைக்கலாம், கொஞ்சம் நிமித்து வை. அம்மா வச்சிருக்கிறது மாதிரி. ஓகே சரி. பம்கின் மேலே கோஸ்ட். அதுக்கு அம்மா மார்ஷ்மெல்லோ செய்ய மறந்துட்டேன். 8 தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்மளோட ஹாலோவீன் தீம்ட் கப் கேக்ஸ். ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இங்கே ஆக்சுவலி நைட் ஆகிடுச்சு, அதான் குட்டீஸ் வந்து சொல்கிறாங்க.